இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளானிங்கோ இல்லாட்டி ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி யோசிப்பாங்கன்னா, என்ன பண்றது எப்போ பண்றதுன்னு யோசிப்பாங்க. ஓகேவா? இதான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸோட மைண்ட் செட்டா இருக்கும். இதே மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரை வச்சு பண்றது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு அப்பர் லெவல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டியை பொறுத்து இருக்கிறது. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிடில் லெவல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டி பொறுத்து இருக்கிறது. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் சொல்லிட்டேன். அட்மினிஸ்ட்ரேஷன்னா கொஞ்சம் அதிகம், மேனேஜ்மெண்ட்னா மிடில் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க தான் மற்ற அதர் ஸ்டாஃப்ஸ் ஆர் அதுக்கும் கீழே இருக்கவங்க தான் லேபர் ஆர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பெட்டரா இருந்தது அப்படின்னா இதே மாதிரியான இன்னும் நிறையா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்கன்னு சொன்னீங்கனாலும் அதையும் என்னால் உங்கள்கிட்ட பேச முடியும். ஸோ இது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் சிஸ்டர் யோகலக்ஷ்மி. தேங்க்ஸ்.